உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு தொழுநோயாளர் ஒருவருக்கு நலமளிப்பதுதான் இன்றைய நற்செய்தி. இன்றைய கண்ணோட்டத்திலே தொழுநோய் எனப்படுவது கட்டுப்படுத்தக்கூடியது, தொழுநோய் என்பது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது. ஆனால் நாம் இன்றைக்கு தொழுநோய் என்று கருதுவதை அன்றைக்கு அவர்கள் அப்படி பார்த்ததில்லை. தோலில் வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் தொழுநோய் என்றே ஒரு பெயரிட்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் அழைத்தார்கள். அப்படி ஒரு மனிதர் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு இரக்கம் கொண்டு அவருக்கு நலமளித்தது இன்றைய நற்செய்தி. நிறைய படிப்பினைகள் அதில் நமக்கு வருகின்றன. இதுவரைக்கும் அவர் செய்தது எக்ஸார்சிசம் என்று சொல்கிறோம், பேய்களை ஓட்டுதல், அதாவது தீமைகளை அகற்றுதல். இன்னொன்று குணமாக்குதல், நலம் வரவழைத்தல், கொண்டு வருதல், அது பார்த்தோம். இப்போ 3வது கட்டமாக அவர் ஆங்கிலத்தில் சொன்ன பொருத்தமாக இருக்குது, கிளென்சிங் சொல்கிறோம், சுத்தமாக்குதல், தூய்மையாக்குதல். அவருடைய 3 நிகழ்வுகளுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படி இறை அரசு மலர முடியும் என்பதற்கு வழிவகுப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த தொழுநோயை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, தோல் நோய் என்று சொல்வார்கள். 3 வகையான தோல் நோய்களை சொல்வார்கள். ஒன்று டியூபர்குலர் லெப்ரசி, அதாவது ஒரு வகையான காச நோய். இந்த நோய் என்னன்னா, ஒரு கணக்கிட முடியாத சோம்பல், மூட்டு வலி அதிகமாக இருக்குமாம் இந்த நோயின் காரணமாக. 2வது அனஸ்தட்டிக் லெப்ரசி, மயக்கமுற வைக்கும் தொழுநோய், இது நரம்பு தண்டை பாதிக்கும். 3வது நீங்க சொன்னது போல அந்த காலத்துல இதெல்லாம் பெருசா தெரியல, சாதாரண காமனா ஒரு வெள்ளை படர்தல், அது வந்தாலே அவர்கள் அதான் சராத் என்று சொல்லி எபிரேய மொழியில் சொல்லுவார்கள் தொழுநோய்க்கான வார்த்தை. இன்னைக்கு வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்தை முதல் வாசகம் அப்படியே ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு அருமையான அர்த்தம் தெரியும். ஏன்னா எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவா சொல்லுது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கிழிந்த உடை அணிந்து வர வேண்டும். 2வது தலை வாராமல் வர வேண்டும். மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு என்று சொல்ல வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர், எனவே தீட்டுள்ளவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியமர்த்தப்படுவார். அவர் யூதனா இருந்தாலும் சரி, ஒரு சமாரியனாக இருந்தாலும் சரி. ஏன்னா லூக்கா நற்செய்தியில் நம்ம படிக்கிறோம், அந்த சமாரியன் யூதன் எல்லாம் வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் தொழுநோய் பிடித்தவர்கள் தான். வழக்கமா அடிச்சுக்கிறவங்க கூட அந்த மிசரி பிரிங்ஸ் தம் டுகெதர், அந்த தொழுநோய் அவர்களை ஒன்று சேர்த்து என்று கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோயாக கருதப்பட்ட காலம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலம். இயேசுவிடம் எப்படி வருகிறார்? என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? அந்த இயேசுவினுடைய ஆற்றல், அவருடைய அருள் என்பது தூய்மைப்படுத்துதல், வெறும் குணப்படுத்துதல்ல அதை தாண்டுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் அதனுடைய பாதிப்பு பல்வேறு விதத்தில் இருந்திருக்கு. அவருடைய தொழுநோயில் பாதிக்கப்பட்டவர் முதல்ல உடல் அளவில் பாதிப்பு. சரி, வெறும் உடல் அளவில் தான் பாதிப்புன்னு பார்த்தா சமயத்தில் அவர் தூய்மையற்றவராக, ஒரு பாவியாக கூட கருதப்படுகிறார். பாவத்துக்கு தண்டனை தொழுநோய் அப்படிங்கிறத எண்ணிக்கை 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மோசேயினுடைய சகோதரி மிரியம் அவங்களுக்கு வருது. 2 அரசர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலிசாவினுடைய உடன் பணியாளராக இருந்த கேக்கசி, அவர் ஏமாற்றி அந்த பொருளை நாமானிடமிருந்து வாங்குகிறார். அப்போ அவருக்கும் தொழுநோய் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாவம் செஞ்சால் இந்த தொழுநோய் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சமயத்தில் அந்த மத அளவிலும் அவர்களுக்கு பாதிப்பு. 3வது சமூக அளவில் பாதிப்பு, சமுதாயத்தில் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்குதல், மற்றவர்களோடு இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டி பொருளாதாரத்துலேயும் நிச்சயம் பாதிப்பு இருந்திருக்கும். அப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னா அன்னைக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எவ்வளவு பொருளாதார செலவுகளும் நிதி செலவுகளும் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு மனிதனை அப்படியே வாழ்க்கையை அழிக்கிற ஒரு நோய், மற்ற எல்லா நோய்களை விட மிகப்பெரிய நோய் அப்படின்னு இந்த தொழுநோயை அன்று கருதப்பட்ட அந்த சூழ்நிலையில் இயேசு இன்னைக்கு புதுமை செய்கிறார். இன்றைக்கு இந்த தொழுநோயை பற்றி சொல்லும் பொழுது ஹான்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. தொழுநோயை பற்றி நாம் அதிகமாக இப்பொழுது அதிக கவலைப்படுவதில்லை, ஏனென்றால் இது கட்டுப்படுத்தக்கூடிய. ஆனால் அன்று இன்றைய முதல் வாசகத்திலேயே முதல் பகுதியிலே சொல்லப்படும் பொழுது
ஒருவேளை சொல்லுகிறார்கள் அந்த பாலஸ்தீன அந்த மத்திய தரைக்கடல் பகுதி அது இட்ஸ் ப்ரோன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கின் எரப்ஷன்ஸ், அதாவது தோல் நோய்களுக்கு அது ஒருவேளை வழிவகுக்கக்கூடியதாக அன்றைய அந்த சூழல், அந்த தட்பவெட்ப நிலை, பூலோக அமைப்பு எல்லாமே இருந்திருக்கலாம் என்று கூட சொல்கிறார். அதனால் அதிகமாக பரவலாக இருந்த நோய்கள் ஒன்று அதை சொல்கிறாரு. அதில் எந்த தோலில் எந்த ஒரு தடிப்போ சொரிசிறங்கோ வெண்படலமோ எதுவாக இருந்தாலும் ஒருவேளை அது தொழுநோயாக இருக்குமோ. நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த மனிதருடைய தோலில் ஏற்படக்கூடிய தோல் உரிதல், பீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உப்புதல், கொப்பளமாகுதல் எல்லாமே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி தொழுநோயாக இருக்குமோ என்று புரிதல் இல்லாத ஒரு சூழல். இந்த சூழல், இந்த பின் அமைவிலே இந்த பிரச்சனை எப்படி பூதாகரமாக மாறியது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, இஸ்ராயேல் மக்களும் சரி, அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லோருமே ஒரு கூட்டு அமைப்பாக எப்பொழுதும் வாழ்பவர்கள். அப்போ ஒன்றா இருக்கும்போது, இது தொற்றா இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா சுலபமாக அது பரவிடும். அதான் அடிப்படை காரணமாக இருந்தது. எனவே அவர்கள் அந்த பூஞ்சைன்னு சொல்கிறார், இந்த ஃபங்கஸ், அந்த ஃபங்கஸ் ஆடைகளையும் இவன் சுவற்றை கூட பாதிக்கும் என்று அவர்கள் பயந்தார்கள். எனவே இது தொற்று பாதிப்பு ஏற்படும் என்பதால் நம்ம கொரோனா போன்ற காலத்தில் செய்தோமோ அது போல அவர்கள் ஒதுக்கி வைத்தல், இது மிக முக்கியமாக அந்நியப்பட்டு போகிறார்கள், புறம்பாக்கப்படுகிறார்கள். அதை நாம் ஒரு கட்டாயமாக அவர்கள் கருதினார்கள். ஏன்னா அந்த கூடி வாழ்தல் அந்த அதிகமாக அவர்கள் வாழ்க்கை முறையாக இருந்ததால். ஒன்று, இந்த சூழ்நிலை தான். அதான் 13:46 படிக்கணும், அவர்கள் வெளியே அந்த கூடாரத்துக்கு வெளியே, மக்களுடைய கூட்டமைப்புக்கு வெளியே அவர்கள் வாழ வேண்டும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இதே நேரத்தில் இந்த லேவியர் புத்தகத்திலே 19:2 படிக்கிறோம் தூய்மை கோட்பாடு. இந்த தூய்மை கோட்பாடு ஹோலினஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி என்னன்னாக்கா உடல் அளவில் ஒருத்தர் ஊனம் இல்லாமல் இருப்பது, அழுகல் இல்லாமல் இருப்பது தான் தூய்மையினுடைய அளவீடு என்று சொல்கிறார்கள். உடலில் ஏதாவது ரொம்ப அழுகி போயிருக்கு, அது காயமாயிருக்கு, அல்லது ஊனமாயிருக்கு, ஆனால் தான் ஊனமானதை கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கவே முடியாது. ஊனமானவர்கள் கோவிலுக்குள் வர முடியாது. அது எல்லாமே இந்த தூய்மைக்கும் முழுமைக்கும், ஆங்கில சொல்வார்கள் ஹோல்னஸ் இஸ் ஹோலினஸ் என்று முழுமைதான் அந்த புனிதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு தத்துவம் இருந்ததால் உடலில் ஒரு பாதிப்பு, ஒரு அழுகல், ஒரு விதமான நோய், தோல் நோய் இருக்கும் பொழுது அவர் தூய்மை இழந்து தீட்டு அடைந்திருக்கிறார். அது சரி செய்யும் வரை அந்த தூயகத்துக்குள்ளோ அல்லது வழிபாட்டுக்குள்ளோ, வழிபாட்டு சமூகத்துக்குள்ளோ அவர் நுழைய முடியாமல் இருக்கிறார். இந்த 2 பார்வையும் நம்ம பார்க்கிறோம். ஒன்று அவர்களுடைய புரிதல் பார்வை, இன்னொன்று இந்த சமய பார்வை. இதன் காரணமாகத்தான் நிறைய பேர் ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, அந்த மத்திய தரைக்கடல் உலகத்தில் உறவு சமூகம் தான் ரொம்ப முக்கியம். அனைத்திலும் இணைந்து வாழ விரும்புவார்கள் என்று சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஒருத்தரை தனியாக்குறது ஆல்மோஸ்ட் அது ஒரு மரண தண்டனை மாதிரி, ஆயுள் தண்டனை மாதிரி. அது தாங்கிக்கவே முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த சூழல் தான் அப்படி ஒதுக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடம் கெஞ்சுகிறார். ஆக்சுவலாக அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. நம்ம முழந்தாள் படிடுத்து கூட சரணடையோ, எனக்கு வேறு வழி இல்லைங்க, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க, நீ சொன்ன மாதிரி அது கொடுமை, அது மரண நிகழ்வு அது. அதனால் எனக்கு ஏதாவது செய்யுங்க. அந்த விரக்தியின் வெளிப்பாடு, கெஞ்சுவதை பார்க்குறோம். அவர் கேட்டது என்ன கேட்டாருனாக்கா, என் நோயை குணமாக்குங்கன்னு கேட்கல, என்னை சுத்தமாக்குங்க. நான் சுத்தமானனாக்கா இந்த தடை தீட்டு நீங்கிவிடும், நான் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட, இணைத்து கொள்ளப்பட எனக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்துகிறாருனாக்கா கத்தாரிசாய். கத்தாரிசாய் அப்படின்னாக்கா தூய்மையாக்க, என்னை சுத்தமாக்க அவர்கிட்ட கெஞ்சுறாரு. இந்த அருமையான ஜெபம் சொல்லுவாங்க, பியூட்டிஃபுல் ப்ரேயர், வண்டர்ஃபுல் ஜெஸ்டர். இந்த பிரான்ஸ் இந்த பகுதியை பற்றி சொல்லும் பொழுது, லிட்டில் ப்ரேயர் தட் மூவ்ஸ் காட், சிறு ஜெபம் கூட ஆண்டவரையே எப்படியே நம்ம அருகில் கொண்டு வரும் என்று சொல்லுவார். அதான் இந்த வார்த்தையை பார்க்கும், நீர் விரும்பினால், அந்த நீர் விரும்பினால் அந்த வார்த்தை என்னன்னா துனாசாய். துனாசாய்னா இன்னும் இஃப் யூ ஹேவ் த பவர், ஆண்டவரே உனக்கு ஆற்றல் இருக்கிறது என்றால் என்னை சுத்தம் செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர முடியல, என்னுடைய உறவுகளோட போக முடியல, அதற்கும் மேல நான் தொழில் கூடத்துக்கு போட முடியல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியல. அதெல்லாம் எவ்வளவு வேதனை. அதான் நீங்க சொன்ன மாதிரி உடல் வேதனை ஒரு பக்கம், இன்னொன்று மனவேதனை ஒரு பக்கம், சமயம் சார்ந்த நிகழ்வுகள், அந்த உறவு சார்ந்த வாழ்க்கையில நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இஃப் யூ ஹேவ் த பவர், நீர் விரும்பினால் ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லுகின்ற அற்புதமான ஜெபத்தை வைக்கிறார். அதை தொடர்ந்து அந்த ஆண்டவர் செய்கின்ற அற்புதமான காரியங்கள், கம்பேஷன், அந்த பரிவு, கும்பாசியோ. கும்பாசியோனா சஃபரிங் அலாங் வித்,
நான் அவனுடைய துன்பத்தில் நானும் ஒரு பங்காளனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் பரிவு என்று சொல்லுவார்கள். தொழுநோயாளர் வந்து தடைகளை தாண்டி இயேசுவிடம் வராரு. ஏன் வராரு அவர்னாக்கா, இயேசு சமூக வரம்புகளை மீறக்கூடியவர் என்பது அவருக்கு தெரியுது. அதாவது இவர் வந்து வித்தியாசமான மனிதராக இருக்கிறாரு. சட்டம் சொல்ற அதிகாரம் வேற, அது கொடுக்குற ரூலிங் சட்ட திட்டங்கள் வேற, இவருடைய வேற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு, ஒரு தெய்வீக அதிகாரத்தோடு. அதை அவர் உணர்ந்ததால் தான் அவர் துணிந்து அவரிடம் போய் முழந்தாள் படியிட்டு கெஞ்சுவதை நீங்க சொன்னதை தொடர்ச்சியை நான் பார்க்கிறேன். குருவனுடைய ரோல் என்னன்னா, நோய் வந்திருக்கு, சரி ஆமாம் தொழுநோயாளி, நீ தீட்டுடையவர்னு. அடுத்து அப்படி என்ன சொல்கிறாங்க, உடனே 7 நாள் தள்ளி வைக்கிறாங்க. அப்புறம் திருப்பி செக் பண்ணுறாங்க, திருப்பி 7 நாள் தள்ளி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்பொழுது அந்த நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்கிறார். ஆனால் நோய் தானாக நீங்கிறப்ப தான் அவர் தூய்மையானவர் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுகிட்ட இவர் வந்து முதல்ல தீட்டுன்னு வரக்கூடாது, ஆனால் வர்றாரு. அதை தாண்டி அப்போ இயேசு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பவுண்டரிலாம் தாண்டுறவருன்னு, அதையும் தாண்டி இவரிடம் தான் அந்த சக்தி இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த குருக்கள் தூய்மையானவர்னு தீர்ப்பு சொல்ல முடியும் அல்லது அறிக்கையிட முடியும், ஆனால் தூய்மையாக்க முடியாது. ஆனால் இயேசு மட்டுமே அந்த அதிகாரம் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இயேசுகிட்ட வந்து அழகாக அவர் கேட்குறாரு, உம்மால் கூடும், நீங்கள் விரும்பினா போதுன்னு. அப்போ அதனுடைய சின்ன ஒரு தொடர்ச்சி. உடனே இயேசுனுடைய செயல் பார்த்தீங்கன்னா, அவர் மீது பரிவு. நீங்கள் சொன்னீங்க அந்த கம்பேஷன், அதாவது இரக்கத்தின் ஆண்டு, அதை அறிவிச்சப்ப திருத்தந்தை இதை வந்து மென்ஷன் பண்ணுறார் ஒரு இடத்துல. என்ன சொல்கிறாருன்னா, இயேசுனுடைய பரிவின் இதயத்துக்குள் நாம் நுழைந்து பார்த்தால்தான் உண்மையில் இயேசு யார் என்று சொல்ல முடியும். இயேசு வந்துட்டு நீங்கள் வந்து சுருக்க முடியாது, இப்படித்தான் அப்படித்தான்லாம் இல்லை, அவர் தாண்டி செல்லுகிறவர். அதனால தான் இந்த இடத்துல அதை தாண்டி, அந்த சடங்குகளை தாண்டி அவரை தொடுகிறார். சும்மா வாயால் பேய ஓட்டினவர் சுகப்படுத்தியிருக்கலாம், அதையும் தாண்டி அங்கே இருக்கிற அந்த சடங்குகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று தொட்டு சுகமாக்குகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இயேசுனுடைய ஆற்றலை, அருளை நம்ம வாழ்க்கையில் உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு தொழுநோயாளர் யார்கிட்ட போகலனாக்கா, தன் குடும்பத்துக்கிட்டையோ சொந்த பந்தங்கள்கிட்டையோ ஊருக்கிட்டையோ யாருக்கும் மருத்துவர்கிட்டையோ போக முடியாது, ஒரு குருக்கிட்ட மட்டும்தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது இயேசுகிட்ட வந்ததுக்கு இன்னொரு காரணம் பார்க்குறோம். இயேசுவை ஒரு குருவாக பார்த்தார். ஆனால் எப்படிப்பட்ட குரு? அவங்கெல்லாம் சட்டத்தின் குருக்கள், இவர் மீட்பின் குரு. அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அவருடைய தொடுவது, நீங்கள் சொன்னீங்க கூட, இந்த தொடுவது என்பது உறவை ஏற்படுது. கை கொடுக்குறோம், ஷேக்கிங் ஹேண்ட்ஸ், தட்டி கொடுக்குறோம், கையால் அணைச்சிக்கிறோம், இதெல்லாமே வந்து உறவை ஏற்படுத்துவது. இவர் உறவு மறுக்கப்பட்டவர், தனிமைப்படுத்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், அந்நியப்படுத்தப்பட்டவர். இந்த உறவை ஏற்படுத்துவது, சமூகத்துக்குள் உறவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அது ஹீலே ஆகிப்போச்சு. அவருக்குன்னா நலமாக்கிட்டார் இயேசு. அவரை தொடும்போதே நலமாக்கிட்டார். நீ வந்து உள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டாய். இந்த அடுத்தபடி என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் பொழுது எசையா 93:4 சொல்வது போல, அவர் இவருடைய நோயை எடுத்துக்கொள்கிறார், தொட்டு அவர் நோயை வாங்கிக்கிறாரு, நீ ஃப்ரீ ஆகிட்ட. அதுதானே வந்திருக்காரு மீட்பினுடைய அறைகோவில், அதுதானே நம்முடைய நோய்களையும் பிணிகளையும் அவர் எடுத்துக்கொள்கிறார், வாங்கி கொள்கிறார், நலமாக்குகிறார். அவர் சொல்கிற வார்த்தை தேலோ, விரும்புகிறேன். அழகான வார்த்தை, தேலோ, விரும்புகிறேன் நான் சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, உமது நோய் நீங்குக. அங்கே சப்ஜெக்ட் சொல்லலை, யார் நான் நோயை நீக்குகிறேன், குணமாக்குகிறேன் என்று சொல்லலை, நோய் நீங்குக. ஏனென்றால் அந்த நோயை நீக்குபவர் கடவுள். ஆனால் மார்க் நற்செய்தியாளர் அப்படி சொல்லவில்லை. அதற்கு மாறாக முந்தைய வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம். பரிவு கொண்டா மாத்திரம் போதாதா, பிற கையை நீட்டணுமா, பிற கையை போய் தொடணுமா? அது வந்து ஒரு தொற்று நோய், அது தீட்டு. அதனால் இயேசு வந்து சுத்தமற்றவராகி விடுவார். தீட்டு, தூய்மை அப்படிங்கிறது மனிதர்களுடைய பார்வையில் இருக்கிற ஒரு கணிப்பு. இயேசுனுடைய பார்வையில் அது கிடையாது. இயேசு தொடுவதால் தீட்டு நலமாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு இடத்துல சொல்லுவாரு, தீமை ஒரு தொற்று என்றால் நன்மையும் ஒரு தொற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார், let us be infected by goodness. நாம் எல்லோரும் நன்மைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம். let us share the goodness அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு இடத்துல சொல்லுவார். அதான் அது முடித்த உடனே மார்க் உடனே அவருடைய நோய் நீங்கிது. ஏன்னா நமக்கு தெரியும் உடனே அப்படின்றது வந்து மார்க்குக்கே உரித்தான பாணி. முடிச்சுட்டு சொல்றாரு, யாருக்கும் சொல்ல வேண்டாம். அவர் சொல்ற முதல் கட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம். இங்க பயன்படுத்தி 2 நெகட்டிவ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மேதேனி மேதேன் அப்படின்னா டு நோ ஒன் நத்திங், அவ்வளவுதான், யாருக்கும் எதையும் சொல்லாது அப்படின்றதுதான். 2வது முக்கியமானது பாருங்க, எப்படி சட்டத்திட்டத்தை நிறைவேற்ற குருவிடம் காட்டுங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம இப்ப. ஏன்னா அந்த தொழுநோய் நீங்கிருச்சு அப்படின்னா
அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், 8 நாட்கள் தொடர வேண்டும். 14ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு நாள் என்னென்ன செய்ய வேண்டும், அந்த குருவானவர் என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியும். குருவிடம் அழை தோறப்பட வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும், எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் அப்படி ஒன்று செஞ்சுட்டு கடைசி 8ஆம் நாள் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு ஆட்டையும் 2 கிடாய் குட்டிகளையும், அது சொல்லியான ஒரு கடமைகள் இருக்குது. ஒருவேளை இதை செய்ய முடியவில்லை என்றார், ஏழைகளாக இருந்தார், அதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் 21-22 இதை செலுத்த இயலாத ஏழையா இருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய் குட்டியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆக அது 8 நாள் ஒரு இது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ நான் உன்னை சுகப்படுத்தி விட்டேன், ஆனா நீ குடும்பத்தோட சேரலாம், சமயத்தோட சேரலாம், முதலில் போய் இந்த மோசே குறிப்பிட்டுள்ள காணிக்கையை செலுத்து, அதனுடைய எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். அதுதான் முக்கியமே தவிர நீ பற்றி நான் செஞ்சதை சொல்லாத. நீ போய் யாரிடம் சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. ஆனா நீ போய் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்னாக்கா குருவிடம் சொல்ல வேண்டும். இந்த குருவிடம் சொல்வது என்பது இயேசு சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிவதற்காக அல்ல, அதை நிறைவு செய்வதற்காக வந்தார் என்று சொல்வதும் கூட, அதே நேரத்தில் இதை உனக்கு கொடுத்திருப்பவர் கடவுளுக்கு நீ நன்றி காணிக்கை செலுத்த வேண்டும். நீ எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை மறந்துடாது. அதையும் ஒரு அடையாள முறையில் இந்த காணிக்கை செலுத்துவது, அதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மார்க் நற்செய்தியுடைய இறையியல் அழுத்தங்களில் ஒன்று இந்த மெஸ்ஸியானிக் சீக்ரெட் என்று சொல்வார்கள், மெஸ்ஸியாவின் ரகசியம் என்று சொல்வார்கள். இயேசு யாரை குணப்படுத்தினாலும், எப்பொழுது குணப்படுத்தினாலும் ஒரு தெளிவான ஒரு கட்டளை கொடுப்பார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். அங்கே நடக்கிறது வேறையா இருக்கும், ஆனால் அவர் தெளிவாக இது ஏன் இது 2 காரணம். ஒன்று தன்னை பற்றியும் தன்னுடைய பணியை பற்றியும் தவறாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அவர் முழக்கமிடுகின்ற இறையாட்சி என்பது ஒரு அரசியல் நிகழ்வாக, அரசியல் நலவாழ்வு திட்டமாக மக்கள் புரிந்து கொண்டு, இவர் ஒரு பாப்புலர், மிக பிரசித்தி பெற்ற மனிதராக வாழ விரும்பவில்லை. மக்கள் இறையாட்சியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் போய் சொல்லுகிற விதம் தவறாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சீக்ரெட்டா, இதை மறைமுகமா வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லா நிகழ்வுகளிலுமே, மார்க்குக்கு மட்டுமே இதை பார்க்கிறோம், சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பாதிப்பிலிருந்து முழு விடுதலை. அதனால தான் அவரால் போய் அறிவிக்காமல் இருக்கவே முடியல. போய் மகிழ்ச்சியாக போய் அறிவிக்கிறார். இயேசு சொன்னதையும் தாண்டி, இயேசு வல்லமையானவர், சுகப்படுத்தினார், சரி சார் நீங்கள் சொன்னது தான் அப்படிலாம் இல்லை, கெட்டச்ச விடுதலை இது, இதை நான் அறிவிக்காமல் இருக்க முடியாதுன்னு நற்செய்தி அறிவித்தல். இயேசுவை தொட்டால் அந்த தீட்டு இயேசுக்கு வராது, ஆனால் இயேசுனுடைய அருள் தான் தீட்டுப்பட்டவனுக்கு சுகப்படுத்தும். அப்பேற்பட்ட வல்லமையானவர், அப்பேற்பட்ட வல்லமையான இயேசுவை நம்ம போய் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்குமே என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த தீட்டுங்கிற விஷயம் இன்னுமே இந்த ஒரு நல்ல கலாச்சாரம் வளர்ந்துட்டுருக்கிற நாட்களில் கூட பல்வேறு விதத்தில் இறந்தவங்க உடலை கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏதோ அது தீட்டு ஆகிடும். எப்படி அது கடவுளுடைய ஆலயத்தில் அவர் இறந்து உயிர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த நம்பிக்கையெல்லாம் புரியாமல் அது ஒரு தீட்டுங்கிறது. அல்லது பெண்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது, உடல்நிலை முடியாத நேரத்தில் சூழ்நிலையில் அது தீட்டு அப்படின்னு பல்வேறு விதத்தில் நம்ம அந்த தீட்டுங்கிற விஷயத்தை இன்னுமே நம்மளுடைய கிறிஸ்தவர்களே அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தி ஒரு பெரிய பாடம். கடவுளுக்கு தீட்டுங்கிறது எதுவுமே இல்லை, கடவுளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவர் சுகமாக்குபவர். அவரை தொடுவோம், அவர் நம்மை தொடுவார், நிச்சயம் எல்லாம் நம்மிடமிருந்து விடுதலை ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா போன்ற நம்முடைய நாடுகளில் ஜாதியினால் தீட்டு அப்படிங்கிற ஒரு கொடுமை மிக கடுமையாக, மிக அதிகமாக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இதற்கெல்லாம் இது ஒரு சாட்டை அடியாக இந்த செய்தி இருக்கிறது. ஓமையாக, உருவகமாக இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு இதை நாம் பார்ப்போமே என்றால், இயேசுனுடைய கண்ணோட்டத்தில் மனிதத்தை பார்க்க வேண்டும். இயேசுடைய கண்ணோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் இரக்கத்தோடு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவுதல் வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும். முழுமையான விடுதலையை இயேசு கொடுப்பதை உணர்ந்து நாம் செயல் வடிவில் இறங்க வேண்டும் என்று இது சொல்லித் தருகிறது. நான் பெற்ற அந்த அருள் அனுபவம், விடுதலை அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அதான் சொல்றாங்க, இந்த தொழுநோயாளர் இஸ் அ மாடல் மிஷினரின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியை மார்க் எப்படி முடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடக்கத்தில் 40ஆம் வசனத்தில் இயேசுவிடம் பாதிக்கப்பட்டவர் வருகிறார், அப்புறம் முடிவு இருந்தார், நலமானவர் போகிறார், வருதல் போதல். துவக்கத்தில் என்ன சொல்றாரு, உம்மால் குணமாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு, இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய்
போக முடியவில்லை. அங்க முடியும், அவரால் இங்க முடியாம போயிடுச்சு. இயேசுவாலே முடியாம போயிடுச்சு. ஏன்னாக்கா அவர் அந்த அளவுக்கு பிரபகண்டா பரப்புரை செஞ்சிட்டார் இயேசுவை பற்றி. ஆனாலும் மார்க் எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நகருக்குள் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை, தனிமையான இடங்களில் தங்கியிருந்தார். இருப்பினும் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு முழக்கமிட்டு தொடக்கி வச்ச அந்த இறையாட்சி இப்பெல்லாம் சுருங்கி விடாது, முடங்கி போய் விடாது. ஆனால் இன்னும் அதிகமாக அது பரவிக்கொண்டே இருக்கும். இது நிறுத்த முடியாத ஒரு கடவுளுடைய இயக்கமாக, செயல்பாடாக பார்க்கின்றோம். ஏன் சொல்ல வேணான்னு சொன்னார்னா, மெஸ்ஸியா என்பவர் வல்ல செயல்கள் அற்புதங்கள் செய்து வெற்றி வாகை சூடுபவர் அல்ல. மாறாக மார்க் படம் பிடித்து காட்டப்படும் மெஸ்ஸியா பாடுகள் பட வேண்டும், இறக்கப்பட வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும், துன்புறும் ஊழியனை போல. இதுதான் அவர் காட்டுகின்ற மெஸ்ஸியா. அந்த பாணிலிருந்து தவறிடுமோ என்ற ஒரு கருத்து, அதனாலதான் சொன்னார். ஆனா இருந்தாலும் கூட அந்த மக்கள் சாறை சாறையாக வந்தார்கள். நல்ல விஷயங்கள் பரப்பப்பட வேண்டும். இந்த பகுதியில நீங்க 2 பேரும் சொன்னது போல மனுஷனை மனுஷனா பாக்குறாரு இயேசு, அவ்வளவுதான். அவன் என்ன வியாதி, என்ன சாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், ஐயோ அவனை தொட்டா தீட்டாயிரம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் கடவுளின் சாயல். கண்ணால் காணும் சகோதரன் சகோதரி அன்பு செய்யாதவன் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்யவே முடியாது. அது இன்னும் நம்ம பாணியில சொல்ல போனா, கண்ணால் காணும் சகோதரன் சகோதரியை ஒரு கடவுளின் சாயலாக, ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக பார்க்கவில்லை என்றால் கண்ணால் காணாத கடவுளை நாம் கண்டுகொள்ளவே முடியாது. 2000 ஆண்டுகள் கழித்தும் கூட தொழுநோயால் இன்றைக்கு பாதிப்பு இல்லை என்றாலும், இன்றைக்கு சமுதாயத்தினுடைய இந்த மொழி வாரியான, மதம் வாரியான, ஜாதி வாரியான, இனம் வாரியான, நிறம் வாரியான பிளவுகள் இந்த தொழுநோயை விட மோசமாக இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. நாம் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துட்டோம், எத்தனையோ படங்கள் பார்த்துட்டோம், எத்தனையோ செய்திகள் கேட்டுட்டோம். இன்றைக்கும் இப்போ மனிதர்கள் முன்னேறி இருக்கிறார்களா, பின்னேறி இருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இயேசுவினுடைய இந்த இதயம், அதாவது அவர் பரிவு கொண்டார், கையை நீட்டினார், தொட்டார், குணப்படுத்தினார், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி விடுதலையாக்கினார் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம கிறிஸ்தவர்கள் இல்லை. இந்த வேளையில அன்னை தெரசா மாதிரி பணியாற்றுகிற பணியாளர்களை நாம் நினைவு கூறுதல் வேண்டும். நம்முடைய தாய் திருவை கூட எத்தனையோ தொழுநோய் மையங்களை நடத்துகிறது, மருத்துவமனைகளை நடத்துகிறது. அங்கு பணியாற்றுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், அங்கு பணியாற்றுகிற அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அங்கு பணியாற்றுகிற பல வகையான ஊழியர்கள், இவருடைய பணிகளை எல்லாம் உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டும். தொழுநோய் பிடித்தவர்கள் சாவுதான் அவர்களுக்கு முடிவு, விடுதலை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் அவர்களை சாவிலிருந்து விடுவித்ததை போல ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இயேசுனுடைய இந்த செயலால் புது வாழ்வு பெறுவோம், புதிய கண்ணோட்டம் பெறுவோம். அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தலைப்பே மாற்றலாம் போலுது, தொழுநோய் அல்லது தொடுநோய் பார்க்கலாம் போல இருக்குது. அதற்கு இணையானதான் இன்னைக்கு 2வது வாசகம். அதாவது பவுலடிகளார் இன்னைக்கு ஆரம்பிக்கிறப்பே சொல்லுவாரு, எதை செய்தாலும் கடவுளின் மாட்சிக்காக செய்யுங்கள். நான் செய்யற நல்ல செயல் எது செய்தாலும் அதே நேரத்தில் பிறருக்கு இடையூறாய் இருக்காதீர்கள். அதான் பவுலடிகளார் தன்னையே சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல நடங்கள் அப்படின்னு சொல்லி முன்மாதிரி காட்டுவதற்கு பவுலடிகளாரை தவிர யாராலையும் முடியாது. என்னிடம் அதை செய்தார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, பவுலடிகளாரை போன்ற வாழ்க்கை, முன்மாதிரியாக நடக்கின்ற வாழ்க்கை, கடவுளுடைய மாட்சிக்காக செய்கின்ற வாழ்க்கை வாழும் பொழுதுதான் சக மனிதர்களை நாம் மனிதர்களாக மதிப்போம் என்பதை போன்ற இன்ற 2ஆம் மாசம் அமைகிறது. பவுலடியாருடைய பின் அமைவு நமக்கு தெரியும். கொரிந்து நகர், அங்கிருந்த பல்வேறு பிரச்சனைகள் ஒன்று, பல்வேறு தெய்வங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி ஆக்கப்பட்ட அந்த மாமிசம் மிகுந்து கிடக்கும். ஏன்னா அவ்வளவு தெய்வங்கள், அவ்வளவு வழிபாட்டு பலி பொருட்கள், இந்த மாமிசம் நிறைய இருக்கும். அப்போது அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏன்னா அதிகமாக இருக்கிறதுனால தூக்கி எறியாமல் அது என்ன பண்ண, அவ்வளோ பேர் சாப்பிட முடியல, அதை பொதுமக்களுடைய வியாபாரத்துக்கு வைத்து விடுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட உணவை தெரிந்து, இங்கே இந்த சாமிக்கு, இந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உணவு என்று தெரிந்து இதை உண்ணலாமா, இப்படி ஒரு பிரச்சனை தான் வருது. இதெல்லாம் அவர் அழகாக அவர் வேறு மாதிரி தனக்கே ஒரு பாணியில், நீங்களாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னாக்கா சாப்பிட்லான்னு சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு சிலையே கிடையாது, சிலை தெய்வமே கிடையாது. ஒரு பொம்மைக்கு முன்னாடி, ஒரு சிலைக்கு முன்னாடி வச்சு எடுத்த சாப்பாடு தான், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு அது இடையூறாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் என்றால் அது தொட மாட்டேன் அந்த உணவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகுதியை முடிக்கிறாரு. உணவோ பானமோ இது பெருசு இல்லை. நம்ம அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோதான் நம்ம கடவுளுக்கு
மகிமை செலுத்துகிறோம், பெருமை சேர்க்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அதனால் அடுத்தவருடைய உணர்வுகளை மதித்து வாழுதல். ஆனால் நான் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாரோடையும் நான் சமரசம் செஞ்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாப்புலர் ஃபிகராக ரொம்ப எல்லாரும் பிரபலியமான ஒரு மனுஷனாக ஏசு அப்படி வாழவே விரும்பலை, அப்படி நான் இருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து எல்லாரும் திருப்திப்படுத்தி கடவுளுடைய மாட்சிக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இது சாப்பிட்றோமோ இது சாப்பிடலையோ எதை சாப்பிட்றோம் என்பதெல்லாம் நம்ம தீட்டு இந்த கணக்கெல்லாம் தாண்டி செல்வது தான் இயேசுடைய இறையாட்சி அழைப்பாக அவர் தன்னுடைய மாதிரியை தருகிறார். பவுல் வந்துட்டு ஒரு பெரிய இயேசுவை போலவே தைரியமாக பேசுகிறார். என்னை போல வாழுங்கள். இயேசு வந்துட்டு எப்படி நான் அன்பு செய்வது போல நீங்கள் பிறரை அன்பு செய்யணும், அவரால் மட்டும்தான் அவர் சொல்ல முடியும். ஆனால் ஒருபடி இவருமே அவரை டச் பண்ணி, ஆனால் எங்கே நினைக்கிறாருன்னா நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று. அப்போ அவருக்கு மாடல் கிறிஸ்து, அந்த மாடலை நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அவர் ரொம்ப தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி அதற்கான அடிப்படை என்னங்கிறத சொல்லிட்டார். எப்போ உன்னால் இப்படி வாழ முடியும்? கடவுளின் மகிமைக்காக எதையும் செய். அதான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு எதை செஞ்சாலும் கடவுளுடைய மகிமைக்காக. அதுவும் இந்த வார்த்தை உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். இது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னைக்கு உண்டாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் தன்னுடைய மாட்சி, தன்னுடைய பெருமை, தன்னை முன்னிலைப்படுத்துதல், இந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் அதிகமாகிட்டு இருக்கிற கல்ச்சரில் புனித பவுல் நமக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தியில் ஒரு வெளிப்பாடாக சொல்கிறாரு. நீங்களும் நானும் நம்ம கடவுளின் மாட்சிக்காக எதையுமே செஞ்சோம்னா நிச்சயமாக நாமும் கிறிஸ்துவை போல வாழ முடியும் அப்படிங்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பக்தி வாழ்வு வேறு, புதிய ஏற்பாட்டு பக்தி வாழ்வு வேறு. பழைய ஏற்பாட்டு பக்தி வாழ்வு என்பது நியாயப்பிரமாணம், கட்டளைகள், சட்டங்கள், அதன்படி நடத்தல், அது சொல்லுகிற சில கடமைகளை செய்தல், சடங்குகள், சம்பிரதாயங்களில் அதில் நாம் பங்கெடுத்தல், அது நான் பக்தியான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்றாகிவிடுகிறது. ஆனால் கிறிஸ்தவ அருள்நெறி என்பது இதை கடந்த ஒன்று. அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். நான் கடவுளுக்குரிய காரியங்களை, கட்டளைகளை கடைப்பிடிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறதுல கிடையாது. அதை கடந்து ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் இருந்தாலும் என்ன பண்ணாலும் சரிதான், அது கடவுளுக்கு மகிமை கொண்டு வருகிறதா அதை பார்க்கணும் அப்படிங்கிறார். கடவுளுடைய மகிமை என்பது என்ன? அது அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை மதித்தலும், மனிதனை நினைத்தலும், மனிதனுக்கு பணி செய்தலும் தான். கடவுளுடைய மாட்சி என்பது மனிதனில் வெளிப்படுகிற அப்படிங்கிறார் ஒரு புனிதர். ஆகவே பவுலடியார் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய அகத்தை இந்த பிடிகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கிறது. இப்படிப்பட்ட தொழுநோய்களில் இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதனை நாம் இன்றைக்கு கண்டாக வேண்டும். அன்புமிக்கவர்களே, மிகவும் ஆழமான ஒரு சிந்தனை இந்த நாளிலே நாம் மேற்கொண்டோம். இயேசுனுடைய பரிவு, இயேசுனுடைய இரக்கம், இயேசுனுடைய கண்ணோட்டம் நமதாகட்டும். நாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த தடைகளை, இந்த குறைபாடுகளை கடந்து நாம் உண்மையிலேயே தூய்மை நிறை வாழ்வு வாழ்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.